பிக் பாஸ் சீசன் 9 உடைய டைட்டில் வின்னர் யாரு அப்படின்றது இன்னும் நம்மளுக்கு சில தினங்கள்ல தெரியும் அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில சமூக வலைதளங்கள்ல யார் வந்து இத வின் பண்ண போறான்ற செய்திகள் அதிகமா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஆரம்பத்துல பிக் பாஸ் 9 ஸ்டார்ட் ஆனபோது யாருக்குமே அவ்வளவா பார்க்க பிடிக்கலன்னு சொல்லலாம். நெறைய இடங்கள்ல ரிலேஷன்ஷிப்பு, கோபம் அப்படின்னு பல விஷயங்கள் எல்லோருக்கும் பிடிக்காதா இருந்தது. இருந்தாலும் இப்ப வந்து யார் வின் பண்ண போறாங்க? யார் வந்து மிட் எவிக்ஷன்ல வெளிய போக போறாங்க? அப்படின்ற ஒரு பேச்சு ரொம்ப அதிகமா சமூக வலைதளங்கள்ல வெளியாகி வைரலாகி வருது. இந்த பிக் பாஸ் சீசன் 9ல மிட் வீக் எவிக்ஷன் நடக்க போகுது அப்படின்னும், வின்னர் வந்து ஒண்ணு சபரியா இருக்கலாம், இல்ல திவ்யா கணேஷா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அதற்கான காரணம் 2 பேரும் வந்து விஜய் டிவி ப்ராடக்ட் அப்படின்ற பேச்செல்லாம் கூட போயிட்டு இருக்கு. இதுல அதிகமாக இப்ப விக்ரம் அவர்கள், அரோரா அவர்கள்ல யாராவது ஒருத்தர் வெளியேறுவாங்கன்னு பேசப்படுது. காரணம் அரோரா அவர்களுக்கு வோட்டிங் லிஸ்ட் படி பார்த்தோம்னா, அதாவது இவர விக்ரம விட கம்மியா தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதற்கப்புறமாக இன்னொரு பக்கம் அரோரா டைட்டில் வந்து பார்த்தோம்னா, டிக்கெட் டு ஃபினாலேயே வந்துட்டாங்க. ஆனா டைட்டில் வின்னர் ஆகி அந்த ஸ்டேஜ்ல ஏறி நிக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. ஓட்டிங் அடிப்படையில தான் அவங்க அங்க வந்து நிப்பாங்க. அதனால ஓட்டு வந்து அவங்களுக்கு கம்மியா தான் இருக்கு அப்படின்னு. இந்த 4 பேர்ல யாராவது ஒருத்தர நம்ம வெளியில எடுத்து தான் ஆகணும் அப்படின்ற கட்டாயத்துல இப்போ பிக் பாஸ் சீசன் 9 வந்து இருக்காங்க. யாருடா சபரி, திவ்யா, விக்ரம், அரோரா இந்த 4 பேர்ல அதிகமாக வெளியேறதுக்கான சான்ஸ் விக்ரம் மற்றும் அரோராவுக்கு தான் இருக்குது அப்படின்னு ரொம்பவே எல்லோரும் பேசி வராங்க. இன்னொரு காரணம் திவ்யா கணேஷ் எந்த இடத்துல யார் தப்பு செஞ்சாலும் அதிகமா அவங்களுடைய வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க, கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சண்டை போட்டிருக்காங்க. பாருக் அம்ருதீன் விஷயத்துல கூட யார் மேல தப்புன்றத ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாங்க. அங்க மட்டும் கிடையாது, நிறைய இடங்கள்ல அவங்க தனக்கு என்ன தோணுதோ அதை நிறைய வாய் திறந்து பேசியிருக்காங்க. அப்போ சபரி கூட கம்பேர் பண்ணும்போது திவ்யா எவ்வளவோ ஓகே தான் அப்படின்னு எல்லோரும் பேசி வராங்க. அதனால திவ்யா அவர்கள் அதிகமாக டைட்டில் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. ஆக மொத்தத்துல சபரியில திவ்யா தான் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனா இன்னும் ஒரு சிலர் நம்ம எதிர்பார்க்கறது எப்பவுமே பிக் பாஸ்ல நடக்காது. அவங்க ஒரு விஷயம் வச்சிருப்பாங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் எப்படி இந்த மிட் எவிக்ஷன் இருக்க போகுது அப்படின்னா, பொங்கல் செலிப்ரேஷன் முடிஞ்சு அந்த மிட் எவிக்ஷன் இருக்கும். வெள்ளிக்கிழமை இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால இதுல எப்படின்னா, யார் எலிமினேட் ஆக போறாங்களோ அவங்க மேல லைட் அடிக்கலாம், இல்ல கண்கள கட்டி கூட்டிட்டு போகலாம், இல்ல வேறு விதமா அவங்க ஏதாவது யோசிச்சு இப்படிதான் வந்து இவங்க தான் அப்படின்னு எவிக்ஷனா அவங்க வந்து வெளிப்படுத்தலாம், ஷோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வராங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு தெரியல. ஆனா 4 பேர்ல ஒருத்தர் வெளியேற போறாங்கன்றது மட்டும் உறுதியா தெரியுது. நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். யார் வந்து இந்த பிக் பாஸ் சீசன் 9ல மிட் எவிக்ஷன்ல இப்ப வெளியேற போறாங்க அப்படின்னு. யார் வின் பண்ண போறாங்க அப்படின்றதையும் நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.